அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. மாசி மாதம் முடிஞ்சு இப்போ பங்குனி மாதம் பிறந்துடுச்சு. இந்த பங்குனி மாதத்தில் மேசராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன? நீங்கள் ஒரு சில பரிகாரம் செய்வதன் மூலம் வரக்கூடிய பிரச்சனை சமாளிக்க முடியும். அது என்ன பரிகாரம்? நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பான பயன்களை பெற முடியும்? இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆமாங்க, இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான வாய்ப்புகள் என்ன, பாதகமான வாய்ப்புகள் என்ன, இந்த பாதகமான பலனிலிருந்து நீங்கள் தப்பிக்க என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பங்குனி மாதம் பிறந்தாச்சு. மாதங்கள்லேயே மிகவும் ஒரு அற்புதமான மாதம் எந்த மாதம் கேட்டால் இந்த பங்குனி மாதத்தை சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தா, சூரிய பகவான் தனது குருநாதர் பிரகஸ்பதியாகிய குருவாகிய மீனத்தில் வந்து அமர்ந்து இதுவரைக்கும் அவர் கற்ற பாடங்களை எல்லாமே தனது குருநாதரிடம் சொல்லி மதிப்பெண் பெற்று தேர்வில் தேர்ச்சி அடையக்கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம். அதனால தான் பரவலாக தேர்வு நடக்கிறதையுமே பொதுவாக இந்த மாதத்தில் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் சம்பாதிச்ச சம்பாத்தியம், அதற்கான வருமான வரிகள், செலவுகள், சேமிப்பு அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடிய மாதமும் இந்த பங்குனி மாதம் தான். 12 மாதங்களையுமே பங்குனி மாதத்தில் இது கடைசியாக வருது. கடைசி நட்சத்திரமாக வரக்கூடிய பங்குனியுமே இந்த மாதத்தில் தான் இருக்குது. அதனால தான் பங்குனி உத்திர பெருவிழாவுமே இந்த மாதத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது. அந்த வகையில் மேசராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக இந்த பங்குனி மாதம் முழுவதுமே அமர்ந்திருக்கிறார். இதன் மூலம் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திடீர் வெளியூர் பயணங்கள் உண்டாகும். பிள்ளைகளால் அவங்க எங்கேயாவது போகணும்னு நினச்சி உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்த இடத்துக்கு எல்லாமே நீங்கள் கூட்டிகிட்டு போய் மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு. ராசிநாதன் செவ்வாய் 11ஆம் இடத்தில் அமரும் பொழுது திடீர் பணவரவு, செல்வாக்கு உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆமாங்க, சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பான பலன்கள் இருக்குது. ஒரு சில விஷயத்தில் நீங்கள் தவிர்க்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது சிறப்பான பலன்களை பெற. அது என்னங்கிறதுக்குமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். சுக்கிர பகவான் உங்களோட ராசி அதிபதினு சொன்னோம். பெரும்பாலும் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல செயல்கள் எல்லாமே இந்த சுக்கிரனால் உண்டாக போகுது. ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இந்த பங்குனி மாதத்தில் அமர்ந்திருக்கார். வெள்ளிக்கிழமையிலும் மகாலட்சுமி அன்னையின் வழிபாடை செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆமாங்க, ஏன்னா மகாலட்சுமி அன்னையின் பரிபூர்ண அருளுமே சுக்கிரனுக்கு இருக்குது. அதனால தான் சுக்கிரன் திசையில் இருக்கக்கூடிய நீங்கள் மகாலட்சுமி அன்னையின் வழிபாடை செய்வதன் மூலம் பல முன்னேற்றத்தையும் செல்வ நிலை மேலோங்கவுமே மகாலட்சுமி அன்னை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மகாலட்சுமி அன்னை பிடிக்கும் என்றாலும் ஓம் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க நம்மளோட கமெண்ட் பாக்ஸில். அதே போல் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கண் திருஷ்டி கோளாறுகள் நீங்கள் இந்த கருங்காலியாலான பொருட்களை உபயோகம் செய்கிறதன் மூலம் நல்ல பயன்களை நீங்கள் பெற முடியும். கருங்காலின்னு சொன்னோன்னா நிறைய விலை இருக்கும், ஒரிஜினல் எங்கே கிடைக்கும் இப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லோருக்குமே வருங்க. ஒரிஜினல் கருங்காலி ரொம்பவும் ஒரு சின்ன பொருளாக நம்ம உபயோகப்படுத்துறது கூட நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் உங்களுக்கு கருங்காலி மோதிரம் வடிவில் கிடைக்குது. நான் சொல்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்க முடியும். 90 87 67 77 89 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கருங்காலி மோதிரம் நீங்கள் வாங்கிக்கலாங்க. இதை வாங்கி அணிஞ்சு கொள்ளும் பொழுது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே பாசிட்டிவாக மாறும். உங்களுக்கு எண்ணங்கள் சிறப்பானதாக இருக்கும். பல முன்னேற்றங்கள் அடையுமே கருங்காலி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். செவ்வாய் சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் இந்த மாதம் அக்கறை செலுத்துறது நல்லது. அதே போல் வழக்கு விவகாரங்களில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதாவது திடீர் யோகங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தேக ஆரோக்கியத்தில் முதுகு தொடர்பான பிரச்சனைகள், சளி தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். அதனால் கவனமாக இருங்க. உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள், குடும்பத்தில் நல்ல காரியங்கள், அனுகூலங்கள், சுப விரய பிராப்தம், வீடு கட்டுவது போன்ற செயல்கள் எல்லாமே உண்டாகும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் உங்களுக்கு குடும்பம் எப்படி சூழ்நிலையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா,
பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஆதரவாக இருக்குங்க. ஆமாம், இந்த மாதம் முழுவதுமே ஆதரவாக இருக்க போகுது கிரகங்களோட சஞ்சாரம். வருமானம் போதிய அளவிற்கு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் பண பற்றாக்குறை எதுவும் வராது. செவ்வாய் பகவானின் நிலையால் உங்களோட முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்பு உண்டாகும். விரைய ஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் இணைஞ்சிருக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் வேணால் அவ்வப்போது வந்து போகலாம். உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குமே உங்களுக்கு வரலைன்னா அவங்களுக்கு கூட வர மாதிரி இருக்கும். சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அவ்வப்போது ஏற்படும். மருத்துவரை அணுகுவதன் மூலம் உடனே குணமாகக்கூடியது தாங்க. ரொம்பவும் பெரிய உடல் பாதிப்புகள் எதுவுமே வராது. குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே சுப பலம் பெற்று திகழும் பொழுது திருமண முயற்சிகள் நல்லதாக உண்டாகும். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் வரன் பார்த்துட்டு இருந்தீங்களா, இது வரைக்கும் நல்ல வரன் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது. கன்னி ராசியில் நிலை கொண்டுள்ள இருக்கக்கூடிய கேது பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை எல்லாமே அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வழியை வகுத்து தருவார். நீங்கள் உங்களோட திறமையான செயல்களை இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் காட்டுவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். இதன் மூலம் கடன்களை அடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி பரஸ்பர அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து மனதில் ஒரு நிம்மதி பிறக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் உண்டாக போகுது. உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஜீவனக்காரனாகிய சனி பகவான் அவரோட ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்ப ராசியில் பலம் பெற்று வலம் வர்றதுனால அலுவலக சூழ்நிலை மேசராசி என்பவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். மேல் அதிகாரிகள் உங்களோட திறமைகளை பாராட்டுவாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. தற்பொழுது நடைபெறும் தசா புத்திகள் அனுகூலமாக இருப்பின் சிறு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகலாம். பல மாதங்களாக தற்காலிக பணியிலேயோ மன வருத்தத்தோடு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அந்த வேலை இந்த மாதம் நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றின அச்சம் விலகுது அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த 3 பேருமே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்காங்க. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு உற்பத்தி கொஞ்சம் அதிகரித்து தான் இருக்கும். சக கூட்டாளிகள், வங்கி போன்ற நிதி நிறுவனங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக பக்கபலமாக இருக்க போகுது. புதிய முதலீடுகள் அளவோடு இருக்கணுங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்பு, இப்போ இருக்கிற செயல்கள் எல்லாமே சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஆனால் புதிய முதலீட்டில் மட்டும் நீங்கள் இறங்கும் பொழுது இந்த மாதம் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு எல்லாமே உற்பத்தி நவீனமாக்கும் முயற்சி, வெளிநாடு சென்று வரக்கூடிய சாத்தியக்கூறு, இது எல்லாமே இந்த மாதத்தின் கிரக நிலைகள் காட்டுது. புதிய விற்பனை கிளைகள் தொடங்குவதற்கு இந்த மாதம் ஏற்ற ஒரு மாதமாக இருக்கும். ரொம்பவும் பெரிய அமௌண்ட்டெல்லாம் போட்டு புதுசான ஒரு விஷயத்தை செய்யணுன்னா அதற்கான எல்லாமே சாத்தியமாக அமையுமா, எல்லாம் கரெக்டாக வருமா அப்படிங்கிறத யோசித்து செய்யுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சுக்கிரனின் பிடியில்தான் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. இதனால் பூர்வ பாராசரியம் மற்றும் ஜோதிட ரத்னகாரம் ஆகிய புராண ஜோதிட கிரகணங்கள் விவரித்திருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு. இத்தகைய பெருமை பெற்ற சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கக்கூடிய நிலையில் தன்னிகரற்ற அழகும் கவர்ச்சியும் கொண்டுள்ள புதனும் உங்களுக்கு சுபபலம் பெற்றுத்தரும் வகையில் தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்காங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்பவும் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானம் வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மக்களிடையே புகழ் ஓங்கும். வாழ்க்கையில் வசதிகளும் வருமானமும் அதிகரிக்கும். ஒரு சிலரெல்லாம் வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் கூட கிடைக்கும். உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவானின் சுப பார்வை கிடைக்கிறதுனால திருக்கோவில்களில் பணியாற்றும் கலைஞர்களுக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதன் பிறகு சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனி பகவான் ஆகிய மூவருமே அரசியல் துறையில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு. இதனை சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரமும் விவரமாக சொல்லியிருக்கு. இந்த 3 பேரும் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சாரம் செஞ்சுருக்கிறாங்க. நல்ல எதிர்காலத்திற்கு அஸ்திவாரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த கிரகங்களோட சஞ்சாரம். மாணவ மாணவிகளுக்கு எல்லாமே வித்யா, அதாவது கல்வி சம்பந்தமான கிரகங்கள் சுப பலம் பெற்று விளங்குறதுனால கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் எந்தவித தடங்களும் இல்லாமல் சிறப்பான கல்வி பெறுவதற்கான வாய்ப்பு அமையும். பாடங்களில் மனம் ஆர்வத்தோடு ஈடுபடும். உயர்கல்விக்கு உங்கள் விருப்பம் போல இடம் கிடைக்கும்.
தசா புக்திகள் அனுகூலமாக இருந்துச்சுன்னா விசேஷ உயர் கல்விக்கு பண உதவி எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமையும். நேர்முக தேர்வுகளில் சரியான விடையளித்து நல்ல வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளுமே இருக்குது. நீங்கள் நல்லபடியாக படிப்பில் ஒரு மனதாக இருந்தால் நல்லது. விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகவுமே அனுகூலமான மாதம் இது. உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் உண்டாகும். நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். பரிகாரமாக தினமும் காலை மேலே 2 வேளைகளுமே கந்த சஷ்டி கவசம் படித்து வருவது மனதிற்கு அமைதியையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கும்.